முடியாது, எனக்கு குஷ்டம் பிடித்து விட்டது. ஆமா, கட்டிய மனைவி மேல எந்த ஒரு கணவன் சந்தேகப்படுறான்னா அவங்க மேல இதான் கடைசி கதி உனக்கு. உண்மைத்தான். கட்டிய மனைவி மேல சந்தேகப்பட்ட ஒரு காரணத்தினால்தான் உனக்கு என்ன ஏற்பட்டது. ஆமா, இது முறைதானா? இப்ப எப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. மனைவியா நீங்க சோதிக்க வந்தீங்க, இல்ல வந்திருப்பது நேரே வந்து ஒரு முத்து கேட்டுனா கூட பரவாயில்லை. ஆகவே இப்பேற்பட்ட முறையற்ற செயலை சரி எந்த வீட்டிலே நியாயம் இது? நான் செய்த பாவத்தான், உண்மைத்தான் சொல்லுகிறேன். ஆனா எதற்காக உன்னை சோதிக்க வேண்டும் என்றான் நினைத்தேன். ஆனா கிடையாது. ஆனா சொல்லுங்க, எங்கே போனாலும் கட்டிய மனைவியை முரட்டிய மனிதன் வந்து சோதிப்பது இதுதான் உனக்கு சரிதானா? இதுக்கு ஒரு முறைதானா? இது பாருங்க, நான் செய்து தவறுதான். இருந்தாலும் உன்னை சோதிக்க விட முடியவில்லை. கனைவென்று பார்க்காமல் சாபத்தை கொடுத்துடனாயினி. பாசமெல்லாம் போயினானா பகல் வேசும் பாசமெல்லாம் போயினானா பகல் வேசும் நீ
தாகமா இருக்கிறது. நான் என்ன செய்வது? என்னங்க கட்டிய கணவர் என்ன செய்வதற்கு நான் தயாரா காத்திருக்கேங்க. உனக்கு என்னங்க வேணும்? ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும். ஆமா, அந்த மூஞ்சில எடை எவனா காலி ஆகுது பாருங்களேன். இந்த மூஞ்சில எடை எவனா காலி ஆகுதா? வச்சுட்டு எப்படி நான் முத்தம் கொடுக்கிறேன்? நல்லா வெட்டிக்காரண்ணா, அந்த முகத்துல எடை எவனா காலி ஆகுதா? ஏன் என்ன பார்த்தா அவனுக்கு அழகட தெரியலையா? எப்பேற்பட்ட அழகன் ஆணைகள் சொல்ல என்ன சொல்ல வேண்டும்? என்னை பார்த்தா அவனுக்கு தெரியவில்லை. நலாயினி, சொல்லுங்க சொல்லுங்க. பேர் சொல்லுமா, பேர் சொல்லுமா. சரி, உனக்கு தேவை சொன்னாலே. சொல்றையா நலாயினி, பார்த்தாயா? அவரே சொல்லுகிறார். நம்மளுக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்கிறது. என்ன பொருத்தம்? இந்த அறிவு எங்கு? இந்த அறிவு எங்கு? உனக்கு தேவை முத்தம் தானே, நான் கொடுக்கிறேன் வாங்க. என்னங்க ஆசையுடன் கட்டி அணைப்பேன், என்னாதா கட்டி அணைப்பேன், மொத்த தருவேன்.